ஹாய், நீங்க பிகினர்ஸா இருக்கீங்களா? மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. 30 சைஸ் உள்ள பிரின்சஸ் கட் பிளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைனிங் தான் கட் பண்ணுவோம். ஸோ லைனிங்கை எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம்ல, டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு போட வேண்டியதா. ஓகேவா? இது பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட் மட்டும் தான் பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட் ஹூக் தான். ஃப்ரண்ட் ஹூக் வந்து பிரின்சஸ் கட் வச்சு ஃப்ரண்ட் ஹூக் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். பேக் ஹூக் இல்லை, ஃப்ரண்ட் ஹூக் தான். ஓகே, கிளாத்தை அரேஞ்ச் பண்ணிட்டேன். கீழே எப்பவுமே கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 inches லைன் போடுவோம்ல. ஃபஸ்ட்டு கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். கீழே 1 லைன். ஓகேவா? இது 2 inchesக்கு கீழே மடிச்சு தைக்கிறது. இது மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மார்க் பண்ண போறேன். ஒரு 30 சைஸோடைய பஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுடைய பிரின்சஸ் கட் பிளவுஸ். ஓகே, இப்போ இவங்களோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா 13 ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 inch. 13. இவங்களோட நெக் வந்து 5.5. ஓகே, இவங்க நெக்கு ப்ராடா கேட்டதுனால நான் 5.5 inch வச்சிருக்கேன். நீங்க நெக்கு வந்து கம்மியா கேட்கறவங்களுக்கு வந்து 30 சைஸ் இருக்கவங்களுக்கு 5 NF தான். ஓகேவா? 5 inch போதுமானது. ஷோல்டர் வந்து 2.5 வைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது நெக்குக்கு 3 inch, நெக்குக்கு ஷோல்டர் வந்து 2.5 inch. ஓகேவா? இவங்களோட பேக் நெக் லென்த் வந்து 8.5. பேக் நெக் லென்த் வந்து 8.5. இவங்களுடைய ஆர்ம் கோல் 5.5. ஓகே, நான் கிளாத்தை அடிச்சுதான் டர்ன் திருப்ப போறேன். ஸோ கரெக்டாக ரெடி அளவுலேயே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ரெடி அளவு தையலுக்கு, இது ரெடி அளவு தையலுக்கு. ஓகேவா? இவங்களுடைய பஸ்ட் சைஸ் என்ன சொன்னா 30. இவங்களுடைய அப்பர் பஸ்ட்டுமே 30, மிடில் பஸ்ட்டுமே 30. ஸோ 30 divided by 4. 30 divided by 4னா 7.5. அவங்களுடைய பஸ்ட் சைஸ் எவ்வளோ? 7.5. 7.5. ஓகேவா? 2 inches ஸ்டிச்சிங்க்கு. ஓகேவா? இவங்களோட ஹிப் சைஸ் வந்து 26.5. 26.5 divided by 4. 6.625. So 6.625 6.625 2 inches stitching. Okay, ஓகேவா? ஆர்ம் கோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். எப்போ நீங்க ஆர்ம் கோல் ரெகுலரா கர்வ் ட்ரா பண்ற மாதிரி. இவங்க பேக்ல ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. பேக்ல நார்மல் ரவுண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்ல மட்டும் 3 டாட் இல்லாம பிரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பிள், ஈஸியா கட் பண்ணலாம். நம்ம நார்மல் பிளவுஸ் மார்க் பண்ற மாதிரியே மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்றேன். ஓகே, பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், பேக் கட் பண்ணிட்டு ஸ்லீவ் கட் பண்ணிட்டு அப்பதான் ஃப்ரண்ட் கட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹூக்குன்றதுனால ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஹூக் மீன்ஸ் நம்ம இந்த சைடு வந்து ஓப்பன் சைடில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இதுவே பேக் ஹூக் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிளாத்தை க்ளோஸ் சைடில் இருக்கிறதா பிளேஸ் பண்ணணும். இப்படி பிளேஸ் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே பேக் ஹூக் வரும். ஓகேவா? அப்போ ஸ்லீவ் வந்து அவங்க ஒன்று 3/4 ஸ்லீவ் கேட்டாங்கன்னா, ஒரு 9-10 inches கேட்டாங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு நீங்கள் கிளாத் பத்தா. இப்போ 10 inchesனா இது வந்து கிளாத் ஈவனாக இல்லை, கரெக்டாக 9 inches தான் இருக்குது. 10-10.5 inchesல கேட்டாங்க அப்படின்னா கிளாத் வந்து பத்தாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் கிட்ட 1.5 மீட்டர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும். பேக் ஹூக் கேட்டாலே நீங்கள் கஸ்டமர் கிட்ட 1.5 மீட்டர் எடுத்துட்டு வாங்க. கிளாத் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸ்லீவுக்கு. ஓகேவா? இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் எப்பவும் போல 4 folding போடுறேன். ஓகேவா? இந்த கடைக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது. கிளாத்தை கட் பண்ணும் போது ஒழுங்கா கட் பண்ணி கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல. இருந்த டீமாவே கட் பண்ணி கொடுத்துட்டு அதுலயே பாதி கிளாத் வேஸ்டா போகுங்க.
ஸ்லீவ்க்கு நான் இதுவுமே அடிச்சு தான் திருப்ப போறேன். ஸோ லைட்டா மட்டும் தான் அந்த பார்டருக்கு அந்த ஸ்பேஸுக்கு மட்டும் தான் நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். இவங்களோட ஸ்லீவ் லென்த் 9.5. இப்போ பாருங்க, நான் ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பீஸ் வச்சு காமிக்கிறேன் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி இருந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வைக்கும் போது ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இல்லை ஃப்ரண்ட் கட் பண்ண மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, ஸ்லீவ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, கிளாத் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்லீவ்ல கூட ஜாயின் போடலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜாயின் போட்டால் நல்லா இருக்காது. சரிங்களா? 9.5 inches. இது ரெடி அளவு தையலுக்கு, ரெடி அளவு தையலுக்கு. இவங்களுடைய ஆர்ம் கோல் 14.5. 14.5 divided by 2 7.25 வரும். இங்கே தான் வரும் உங்களோட ஸ்லீவுக்கு எப்படியும் ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். சரிங்களா? இவ்வளோதான் ஸ்லீவ் தெரியுன்றதுனால நான் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும் கட் பண்ணணுன்ற ஃபுல் வீடியோ நம்ம பயோல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கிளாத் இவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரேஸ் பண்ண போகிறேன். இது ஓப்பன் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃப்ரண்ட் ஹூக் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு இது கிளாத் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க 30 சைஸ் தான். ஸ்லீவ் லென்த்துமே 9.5 தான். நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். அது அவங்களுக்கு தாராளமாக போதும். அவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்னாலே ஒரு 8.5 80 மீட்டர் இருந்தாலே போதும் துணி. இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகேவா? மோஸ்ட்டாக பிரின்சஸ் கட் நீங்கள் பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு கூட நீங்கள் பிரின்சஸ் கட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்க்கான ஸ்பேஸ் நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1/2 inch எக்ஸஸாக விட்டுக்கலாம். அப்படி நீங்கள் பேப்பர் கட் பண்ணாமல் கிளாத்லேயே கட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டுக்கு ஒரு 1 inch நீங்கள் சைடில் கிளாத் ஃப்ரண்ட் பார்ட்டில் விடணும். ஓகேவா? இது நம்ம கரெக்டான மார்க்கிங். நான் கரெக்டான மார்க் மட்டும் பண்ணுறேன். எப்படி பிரின்சஸ் கட்டுக்கு ஸ்டிச்சிங்க்கு விடணும்னு சொல்கிறேன். இது நெக்கு, ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக் 5.5. ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் 5.5 inch. ஓகேவா? 5.5 inch. ஓகேவா? இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கீழே ஃபோல்டிங்க்கு அதில் 2 inch விட்டோட நான் இந்த ஸ்கேல் வச்சு தான் போட்டேன். ஸோ இதுக்குமே ஃபோல்டிங்க்கு சேம் ஸ்கேல் வச்சு போட்டுக்கேன். இவ்வளோ இதே தான். இதில் தான் பேக் பார்ட் இருக்குது. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து. இப்போ பிரின்சஸ் கட் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? பிரின்சஸ் கட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த், பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னா 9 inches. 30, 28 சைஸுக்கு எல்லாமே அவங்களோட லென்த் 9 inches கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். ஓகேவா? சைடில் 3 inches. ஸோ ஹைட் எவ்வளோ அப்படின்னா 9 inches. சைடில் 3 inches. 3 inches நீங்கள் நான் 2 days பேக் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோ. மெஷர்மெண்ட் வச்சு எப்படி டாட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்போ அபெக்ஸ் டு அபெக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பஸ்ட் சைஸ் டிவைட் பை 10. ஓகேவா? அப்போ இவங்களோட பஸ்ட் சைஸ் எவ்வளோ அப்படின்னா 30. அப்போ 30 டிவைட் பை 10 அப்படின்னா உங்களுக்கு 3 inches வரும். அப்போ அபெக்ஸ் டு அபெக்ஸோட வேல்யூ 3. அப்போ இந்த அபெக்ஸோட வேல்யூ தான் 3 inches. ஓகேவா? இதோட லென்த் 9 inches. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து ட்ரா பண்ணணும். ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் சென்டர் ஆர்ம் ஹோல்ல இருந்தும் இது கீழே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஆர்ம் ஹோல் ரவுண்டு கொஞ்சம் ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட்ல, அதை மார்க் பண்ணிட்டு கூட ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? இது இங்க இதுக்கான ஸ்பேஸ் நம்ம டாட் பிடிக்கும் போது ஸ்பேஸ் விடல. சென்டர் டாட் மார்க் பண்ணும் போது சென்டர் டாட் இப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இது இந்த 2 டாட்டுக்கான பிட்வீன் ஸ்பேஸ் ஒரு 1 inch 1.25 inch விடுவோம்ல, அந்த டாட்டோட மெஷர்மெண்ட் இது 1 inch. இதுலேருந்து இதோட ஹைட் 1 inch. ஓகேவா?
இதை இங்கே லைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம கர்வ் ஷேப் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஸ்லாண்டிங்காக லைன் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த போர்ஷனை ஜூம் கொண்டு வாங்க. இந்த போர்ஷனை ஷார்ப் கர்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஷார்ப்பாக இருந்ததை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்வாக ஆக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி கர்வாக போடுறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகாதுன்னா க்ரீசஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அந்த டாட்டில், பிரின்சஸ் கட்டில். ஓகேவா? இவ்வளோதான் பிரின்சஸ் கட். இப்போ பிரின்சஸ் கட் நீங்கள் இப்படியே ஸ்டிச் கட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷேப் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்டிச்சிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சைடில் 1 inch விடணும். ஓகேவா? இதுவே நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் போட்டிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் பேட்டர்ன் போட்டு இந்த பார்ட் தனியாகவும் இந்த சைடு தனியாகவும் கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணும்போது சென்டரில் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். பேப்பர் பேட்டர்ன் போட்டு எப்படி பிரின்சஸ் கட் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பிரின்சஸ் கட்காக இங்கே ஸ்டிச்சிங்க்கு நான் 1 inch விட்டுருக்கேன். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக் வந்து டைமண்ட் நெக் கேட்டாங்க. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ நான் பிரின்சஸ் கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக டோட்டலாக. அதுக்கப்புறம் தனியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த லைன் போட்டால இந்த லைன்லேருந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ செகண்ட் லைன்லேருந்து கட் பண்ணணும். செகண்ட் லைன்லேருந்து கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு அழகாக கர்வாக கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, இவ்வளோதான் பிரின்சஸ் கட். இப்போ இதை தான் இதில் நம்ம இப்படி ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு 1/4 inch ஒரு 1/2 inch போயிடுச்சு அப்படின்னா இந்த 1 inch வந்து உங்களுக்கு டேலி ஆகிடும். ஓகேவா? ஈஸி பிரின்சஸ் கட். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பேக் பார்ட். ஓகேவா? பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், இவ்வளோதான் பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட் ரொம்ப ஈஸி. சரிங்களா? பிரின்சஸ் கட் ஈஸியாக 3 dot ப்ளவுஸ் ஈஸியான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். யார் யாருக்கு பிரின்சஸ் கட் ஈஸியாக இருக்குது, 3 dot ஈஸியாக இருக்குன்ட்டு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? மெயின் கிளாத் எடுத்தாச்சு. மெயின் கிளாத் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்லீவ் எப்படி நான் லைனிங் ஜாயின் பண்ணணுன்னால மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் எக்ஸஸாக கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஸ்லீவை கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இவ்வளோதான், டன். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. மீதி பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கலாம். மீதி பேலன்ஸ் கிளாத்து. ஓகேவா? இப்போ நான் இதில் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பேக்குக்கு ஃப்ரண்ட் பார்ட். இது பட்டு சாரின்றதுனால கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. ஸோ இதிலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு. இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இதுமே லைனிங் கட் பண்ணும்போது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சடனாக மிஸ்டேக் பண்ணாலும் அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாத்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. பிரின்சஸ் கட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். பிரின்சஸ் கட் வந்து பேப்பர் போட்டு பேப்பரில் பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன டிப்ஸு, ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுன்ற ஃபுல் வீடியோ எல்லாமே நம்ம லிங்க் வந்து பயோவில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.